பயிற்சியில் இருக்கிற 2 மார்க் கணக்கு ஒரு சில 2 மார்க் கணக்கு பார்ப்போம். பயிற்சியில் முதல் கணக்கில் முதல்ல இருக்கிற கணக்கு காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா பெருக்கல்ல நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. காட்டும் டேன் எடுத்துக்கிறோம். சீக்கன் கொசிக்கன்றோட தொடர்புடையது எதுப்பா? சைனும் காசும் தான். அதனால் இதை காட்டை வந்து காஸ் பை சைனும் டேனை சைன் பை காசுன்னு மாற்றி எழுதி மீச்சியமாக எடுக்கிறோம். மீச்சியம் என்ன வந்துடும்? சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா. இப்போ குறுக்க பெருக்கிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிரும், இது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிரும். நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்னது? 1ன்னு பார்த்துருக்கோம். அப்போ மேலே 1ன்னு ஆயிரும். கீழே இருக்கிறது தனித்தனியாக பிரித்து கொடுக்குறோம். 1 பை சைன் தீட்டானா கொசிக்கன் தீட்டா, 1 பை காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா. அந்த கொடுத்துருக்க வடிவத்தில் எப்போவுமே எழுதிடணும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? 2 இன்ட்டு 3 6 தான், 3 இன்ட்டு 2 6 தான். அதனால தான் கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா என்ன பண்ணிக்கிறோம்? சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா அந்த கொடுத்துருக்க வடிவத்துக்கு எழுதிக்கிறோம். அடுத்த கணக்கு பாருங்கள். tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எடுத்துக்குவோம். tan ஸ்கொயர் தீட்டாவை பொதுவாக வெளியே எடுக்கிறோம். ஏன்னா இதுலேயும் tan அடுக்கு 4 இருக்குது, இதில் 2 இருக்குது. எப்பவுமே சின்ன அடுக்கை தான் வெளியே பொதுவாக எடுக்கணும். அதனால் tan ஸ்கொயர் தீட்டாவை எடுக்கிறோம். என்ன கிடைக்கிது? இங்கே மிச்சம் 2 tan ஸ்கொயர் தீட்டா இருக்கும். இங்கே 1 இல்லைன்னா 1 இருக்கும். நமக்கு இது முற்றுரிமை தெரியும். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்னப்பா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அந்த 3 மதிப்புமே நமக்கு தெரியணும். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதிலேருந்து என்ன எழுதிக்குவோம்? tan ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு வேணும்னா இந்த 1 இங்கிட்ட போகிறப்ப என்ன ஆகும்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. அதான் இந்த 2 ஸ்டெப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1க்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா போட்டிருக்கோம். இந்த tan ஸ்கொயர் தீட்டாக்கு என்ன போட்டிருக்கோம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1ன்னு போட்டிருக்கோம். அப்போ இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் பவர் 4 தீட்டா வந்துடும். -1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த மாதிரி தான் என்னது? சிம்பிளாக இந்த மாதிரி 2 கணக்கு இருக்குது. சின்ன கணக்கு எப்போவுமே வந்து அது எதுவாக மாற்றணும். அந்த நியர்பை முற்றுரிமையை வந்து யோசிச்சிங்கன்னா கொடுக்குற 2 மார்க் எப்படி இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ.